ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாப் ட்ரைனிங் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்டேட் தான். டியர் ஸ்டூடெண்ட், greeting from the director of studies. We wish you to inform that the skill training, அதாவது 2024 ஜூன் 2024 யாரெல்லாம் சிஎம்ஏ இன்டர்மீடியட் போத் குரூப் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோலேயே உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து எல்லாம் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவேன். நான் வீடியோவில் சொன்னதை மறுபடியும் நீங்கள் வந்து அது கமெண்ட் செக்ஷனில் டவுட்டை வந்து நீங்கள் கேட்க வேண்டாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த சாப் ட்ரைனிங் அப்படிங்கிறத நான் அட்டன் பண்ணேன் இல்லை அட்டன் பண்ணலை, இதுக்கு சாப் ட்ரைனிங்காக வந்து ஒரு 91 நோட்ஸ் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில் ட்ரைனிங் பற்றி பார்க்க தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். ஆல்ரெடி நான் 2016 சிலபஸில் சாப் முடிச்சிட்டேன், இல்லை ஓல்டு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் மட்டும் வரலை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி காமிக்கிறேன். அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்கள் ஒரு மெயில் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. சரிங்களா, ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணாமலே வந்து நம்ம 91 வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அங்கே அந்த ட்ரைனிங்கில் வந்து அந்த 91 டெஸ்ட்டு எழுதிட்டிங்களா, சர்டிஃபிகேட் மட்டும் வரலையா, வெயிட் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. எழுதிட்டிங்களா, அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சர்டிஃபிகேட் வந்தாலும் சரி வரலாம் சரி, அந்த 91 டெஸ்ட் எழுதிட்டிங்களா, அவ்வளோதான், விட்டுருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ வந்து இந்த ஜூன் 2024 பேட்சுக்கு யாருக்கெல்லாம் இப்போ மெயில் வந்திருக்கோ, இது வரைக்கும் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணவே இல்லை. ஓகே, அந்த ஸ்கில் ட்ரைனிங்கான எக்ஸாம் நான் எழுதவே இல்லை, பட் நான் இன்டர் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணணுமா அப்படின்னா மெயில் வந்திருந்தால் கண்டிப்பாக பண்ணணும். மெயில் வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இன்டர் பாஸ் ஆகிட்டீங்க ஆனால் ட்ரைனிங் எடுத்துக்கல, இப்போ மெயில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷன் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, 3rd May 2024 அண்ட் வில் கண்டினியூ அன்டில் 23 May 2024 வரைக்கும். அட்டெண்டன்ஸ் ஃபார் லைவ் கிளாஸஸ் இஸ் மேண்டேட்ரி. டு பிகின் கைண்ட்லி டவுன்லோட் MS Teams ஃப்ரம் த ஃபாலோயிங் லிங்க். அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் டவுன்லோடட் ப்ளீஸ் இன்ஸ்டால் MS Teams அண்ட் கிரியேட் யுவர் ஓன் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் யூசிங் த இமெயில் அட்ரஸ் யூ ப்ரொவைட் டூரிங் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த CMA. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த இது வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ என்னென்னா May 10 வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த அப்கமிங் கிளாஸுக்கான லிங்க் இனிமேல் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபர்தர் லிங்க்ஸ் ஃபார் கிளாஸஸ் வில் பி ப்ரொவைடட் சூன். சீக்கிரமே சொல்லுவோம். உங்களுக்கு வந்து இப்போ மெயில் வந்துச்சா இல்லைங்கிறது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்பாம் இமெயில் ஃபோல்டர்ஸில் எதுவும் செக் பண்ணி பாருங்கள், அதில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்கேஸ் யூ நீட் எனி கிளாரிஃபிகேஷன் எது வேணும்னா அந்த சர்டிஃபிகேட்ஸு, தென் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு மெயிலே வரலை அப்படிங்கிறவங்கலாம் இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் மெயில் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு வரவே இல்லை, டவுன்லோட் பண்ணேன், எனக்கு எக்ஸாம்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு வரலை, எனக்கு இப்போ மெயில் வரல, என் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் மெயில் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, வேறு எதுவும் கால் ரிலேட்டடாக கேட்கணும்னா அங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெயிலெலாம் எனக்கு வர வேண்டாம், ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சது. ஓகே, இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூன் 2024 நீங்கள் போத் குரூப் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிடுங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அங்கே ட்ரைனிங் மஸ்ட்டு. வேறு யாருக்கு ட்ரைனிங் மஸ்ட்டு, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக சிங்கிள் குரூப் மட்டும் எழுத போகிறேன் ஜூனில், இப்போ நான் பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் பண்ணிடுங்க, பண்ணுறது நல்லது. ஏன்னா இன் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு மேண்டேட்ரி கிடையாது யாருக்கு, சிங்கிள் குரூப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இக்கட்டான சுச்சுவேஷன், இந்த 1 குரூப் நீங்கள் பாஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 குரூப் எழுதும்போது உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன், அந்த டைமில் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓகே, அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வரக்கூடாது நமக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சேஃப்டிக்கு பண்ணி வச்சுட்டு வந்து ரொம்பவே நல்லது தான். சரிங்களா, அப்போ இப்போ வந்து மஸ்ட்டு வந்து யாருக்கு அப்படின்னா மெயில் வந்திருக்கு இது வரைக்கும், ரொம்ப சிம்பிள், மெயில் எனக்கு வந்திருக்கு ப்ரோ, நான் ட்ரைனிங் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த நீங்கள் சொல்கிற ட்ரைனிங் கான்செப்ட் நான் உள்ளே போனது கிடையாது. அந்த எக்ஸாம் 91 நோட்ஸ் வைப்பீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரைனிங் முடிச்சாதான் இந்த எக்ஸாம் இதுக்குன்ட்டு ஒரு 1 வேர்ட் வைப்பாங்க. எக்ஸாம் 1 வேர்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க. அந்த 1 வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சாதான் நமக்கு வந்து CMA இன்டர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறே கிடையாது. CMA இன்டர் எக்ஸாம் எழுதிடலாம்,
ட்ரைனிங் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ரிசல்ட் வந்து வித் ஹெல்ப் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறதா இருந்தால் இந்த ட்ரைனிங்கை பற்றி, இந்த மெயிலை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்படாது. உங்களுக்கு வித் ஹெல்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா ப்ரோ? அப்போ கண்டிப்பாக நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? நான் சொல்ல வரதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயில் அவங்க சென்ட் பண்ணி அட்டெண்டன்ஸ் மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எப்படி கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்? கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஓகே, நான் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்டன் பண்ண முடியும்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்கே காலேஜில் வந்து எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம் அந்த டைமில் இருக்குது, அவங்களாம் எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இது வரைக்கும் 2 இயர்ஸாக இந்த இந்த ஷாப்புங்கிற ஸ்கில் ட்ரைனிங்கிறது ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. பட் பெரிய லெவலில் பக்காவா நீ அட்டன் பண்ணலை, ஸோ உனக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் வந்து கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்கள் மெயில் பண்ணிட்டு, சார் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மட்டும் ஒரு மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இல்லைனா உன்னை எக்ஸாம் எழுத வர மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் லாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம், அதை மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், அதை வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். மெயில் வரலையா, இந்த மெயிலுக்கு மட்டும் பண்ணிட்டு, சார் நான் ஜூனில் போத் குரூப் எழுதுறேன், நான் ஜூனில் சிங்கிள் குரூப் எழுதுறேன், எனக்கு மெயில் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அப்போ தான் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுங்கள். ஓகே, இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் மேண்டேட்ரியும் போட்டிருக்காங்க. ஓகே, பட் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி அது பாசிபிள்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக வந்து ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நான் என்னோட சஜஷன், நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. மெயில் பண்ணிட்டு என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் சொல்லிடுங்க. இல்லை நான் ஃபுல் டைம் வந்து நான் சிஎம்ஏ தான் பண்ணுறேன், நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அப்படியே இந்த இவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் அந்த கிளாஸ் அப்படியே அங்கிட்டு ஓரமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட சிஎம்ஏ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன ப்ரோ நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு டைம் வந்து கரெக்டாக இல்லை, நான் சிஎம்ஏ படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது, ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் நான் சிஎம்ஏ படிக்கிறேன், அந்த 4 ஹவர்ஸ் நான் ட்ரைனிங்க்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் என்னோட சஜஷன் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இது வரைக்கும் 2 இயர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் 95% எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நான் ஒன்றே தான் சொல்கிறேன், இந்த ட்ரைனிங்கை வந்து நீ அட்டன் பண்ணியா பண்ணலையாங்கிறது அவங்க பெரிய லெவலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க போகிற கிடையாது. பட் என்னோட சஜஷன், மொத்தமாக ட்ரைனிங்க்கு லிங்க்குள்ளே போகாமல் இருக்காதீங்க. கொஞ்சம் அப்பப்போ எப்போயாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டுமாச்சு இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ண முடியும், காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ண முடியும்? செமஸ்டர் எக்ஸாம்ப்பா, நான் விட்டுட்டு போய் இது பண்ண முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், கிடைச்ச சான்ஸை மட்டும் அப்பப்போ அட்டன் பண்ண முடியலனாலும் சும்மா ஓப்பன் பண்ணிச்சிட்டிங்கன்னா அது அதுவாட்டு போகட்டும், நீங்களாட்டு வந்து உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மாலிட்டியை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். முடித்தவங்க இக்னோர் பண்ணிங்க, முடிக்காதவங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அவ்வளோதான். முடித்தவங்க வந்து விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. முடித்தவங்க இதை பற்றி நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம், திருப்பி நீங்கள் இதை பற்றி திங்கே பண்ண வேண்டாம். முடிச்சிட்டிங்கல்ல, சர்டிஃபிகேட் வந்துச்சுல, இல்லை ப்ரோ நான் முடிச்சிட்டேன், சர்டிஃபிகேட் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மெயிலுக்கு மட்டும் வந்து மெயில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது முடிக்காதவங்க ட்ரைனிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட. அவங்க எப்படி அதான் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறோம், நீ வந்து ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு அந்த 91 டெஸ்ட் அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க, எப்போவுமே எண்டில் ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் நடக்கும், ரியாலிட்டி அதான் நடக்கும். ஓகே, நீங்கள் அதனால் அதை பற்றி வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிட்டு பயப்பட வேண்டாம். ஃபோக்கஸ் யுவர் எக்ஸாமினேஷன் ஒன்லி. இதெல்லாம் சும்மா ஒரு நார்மலாக ஒன்றும் கிடையாது. இது வந்து இதை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். நான் எதுக்காக அந்த ரிசல்ட் வந்து வித் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொன்னேன்னா, அந்த ட்ரைனிங்கில் வந்து நிறைய பேர் அந்த 91 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 91 டெஸ்ட் வைப்பாங்க எண்டில். ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல் எப்படி போவாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் நமக்கு இப்போ நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த நாளைக்கு எக்ஸாமில் வந்து நம்ம அந்த அப்படியே கூகுளில் பார்த்து பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கலாம். பேசிக் நாலேஜ் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வச்சு நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். அந்த எக்ஸாம் எழுதாமல் நமக்கு ரிசல்ட் வராது, அவ்வளோதான். அதுதான் நம்ம என்ன சொல்ல வரேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் இல்லையா? நல்லா பொறுமையாக புரிஞ்சுப்பேன். நான் 9 மினிட்ஸ் அதுதான் நான் டைம் எடுத்ததை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் சொன்னதே மறுபடியும் நீங்கள் டவுட் கேட்காதீங்க. மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ப்ளீஸ் விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துட்டு டு அட்டன் த ஷெடியூல்டு மார்க் டெஸ்ட் ஆன் 3/5/2024 எனி டைம். இன்றைக்கி டேட் கொடுத்துட்டு நீங்கள் எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாங்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாது. மார்க் டெஸ்ட்டுங்கிறது உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எக்ஸாம் தான். இது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் மேண்டேட்டரி கிடையாது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகே, பண்ணனா பண்ணிக்கோங்க, பண்ணலாம், நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு விசிட் வேணால் பண்ணிடுங்க. நானே உங்களுக்கு காமிக்கிறேன் அது உள்ளே எப்படிலாம் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் காமிக்கிறேன். அந்த லிங்க்கையும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்டர்மீடியட் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து வேணால் கிளிக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இந்த மெயில் வந்து எல்லாருக்கும் இப்போ வந்திருக்கு. ஓகே, இது நாட் மேண்டேட்டரி, உள்ளே என்ன இருக்கும் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே.
மார்க் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இதான் மார்க் டெஸ்ட்டோட லிங்க். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு தெரியும். பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, மார்க் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, இல்லை ஏதோ ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வந்து ஆன்சர்ஸ் வந்து வந்துடுது. மார்க் டெஸ்ட் பேப்பர் 1 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு ஆன்சர் நான் வந்து ஒரு இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, மார்க் ஃபார் ரிவ்யூன்னு இருக்குது, அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. ஓகேங்களா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்துருச்சா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து நமக்கு மறுபடியும் வந்து நீங்கள் ஆன்சர் மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கொடுக்க அங்கே வந்து கவுண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மொத்தமாக சப்மிட் எக்ஸாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து போயிடும். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் நெக்ஸ்ட் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் சும்மா தான் நான் டிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் கொஸ்டின் எதுவுமே நான் ரீட் பண்ணல. ஓகே, அப்படியே நான் ஜஸ்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ நான் சப்மிட் எக்ஸாம் கொடுத்துட்டேன்னா மொத்தமாக போயிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சும்மா ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படி கொடுக்குறீங்கன்னா வைங்களேன், கொஞ்சம் அங்கே பெண்டிங் வந்து வந்துடும். நமக்கு அந்த ஆரஞ்சு கலரில் காமிக்குதா, அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. சப்மிட் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த மாதிரி கேட்கும், ஆர் யூ ஷுர் டு சப்மிட் எக்ஸாம் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நான் அடுத்து கீழே வந்து நான் அன்மார்க் வந்து நான் மாற்றிட்டேன்னா எப்பயும் போல் அடுத்து அப்படியே கிளிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா வந்து நீங்கள் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒன்றா நமக்கு இருக்குதுப்பா. சரிங்களா, தட்ஸ் ஆல். இப்படி வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்கோரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டீங்க உங்களோட ப்ராக்டிஸுக்கு. ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பண்ணி பார்த்துக்கிறோம் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து சரிங்களா, இது வந்து இப்போ நம்ம பார்த்து படிக்கிறது அப்படிலாம் வந்து கிடையாது. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு தான். அந்த ஒன் வேர்டை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம குயிஸ் குரூப்பில் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணி பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஓகே, மொத்தமாக சப்மிட் கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா பெண்டிங் வந்துடும். அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒன்றா இருக்குது. அதில் வந்து உனக்கு இது வேணும் பர்டிகுலர் வேணால் நீ கிளிக் பண்ணிக்கோ, அது மட்டும் எனக்கு வேணுமா, அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து எனக்கு இது மட்டும் வேணும் அப்படிங்கும்போது அப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரைட்டா ராங்கா வந்துடுது, ரைட்டா ராங்கா. ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து எனக்கு வந்துடுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து இது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது இந்த பார்த்தீங்களா ரைட்டு ராங்கு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி நமக்கு அது காமிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒன் வேர்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது இது. ஸோ இந்த ஒரு கேட்டகரி வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ நம்ம இதில் வந்தோம் ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்தோம். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் கொஷினில் வந்து இப்போ டிடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டிடியில் வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ அதில் ஒரு பர்டிகுலராக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியுது, நம்மளால் வந்து கரெக்டாக ஆன்சரா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒன் வேர்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. புக் மார்க் அண்டு எக்ஸிட் அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ப்ராக்டிஸ்க்காக நம்மளே ஆன்சர் பண்ணிட்டு அந்த டைமில் வந்து நமக்கு வந்து க்ரீனு ரெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கொஷின் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாட்லேயே வந்து நமக்கு க்ரீனு ரெட் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் தான் அவைலபிள் இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அது எவ்வளோ டேஸ்க்கு அவைலபிளுங்கிறது தெரியல, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து எனக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும். இருந்தாலும் இன்டர்மீடியட் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.